தொட்டதெல்லாம் பொன்னாகும், தொடங்கியதெல்லாம் வெற்றி பெறும், தொய்வில்லா இன்பம் தொடர்ந்து வரும். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடியை வணங்கி நான் உங்கள் ராஜா பேரோன். சகோதர சகோதரிகள், தோழர்கள், தோழிகள் அனைவருக்கும் ராஜா பேரோனின் அன்பு கலந்த வணக்கங்கள். கடந்த 16 நாட்களாக ராஜா பேரோனையும் சகோதரர் ஆட்லின் பால் அவர்கள் எங்க 2 பேருக்கும் இடையில நடந்த விஷயங்கள் தான் பலவாறாக இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருந்திருக்கும். நிறைய சகோதரர்கள் இவர் ஏன் இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. சில சகோதரர்கள் இதுக்கு காரணம் என்ன அப்படி இப்படி நிறைய தொழாவிருப்பாங்க. இன்னும் சில சகோதரர்கள் மாட்டினாண்டா போட்டு புலங்கடா அப்படின்னு தங்களுடைய மனதில் இருக்கும் வன்மத்தை பல வழிகளில் கொட்டி கொட்டி தீர்த்திருப்பீங்க. முதல்ல இந்த சமூக வலைதளங்கள்ல எனக்கு இந்த இடத்தை கொடுத்த ஆண்டவன் எனக்கு இது ஒரு வரமா கொடுத்தான். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கொடுத்த சக்திகள், எனக்கு நான் பெற்ற கலைகள், இது மூலமா நிறைய பேரை மோட்டிவேஷன் பண்ணியிருக்கிறேன். என்னால குடியை நிறுத்தினவங்க இருக்கிறாங்க, என்னால வேலையில ஏறினவங்க இருக்காங்க, என்னால நல்வழியில் சென்றவர்கள் இருக்காங்க. என்னுடைய மோட்டிவேஷன் மூலமா இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை செய்தவர்கள் இருக்காங்க. இப்படி சமூகத்தில் ஒரு நல்ல உதாரணமா இருந்த நான் இன்னைக்கு ஒரு நிமிட கோபத்தால் என்னுடைய இந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஒரு தவறான முன் உதாரணமான ஆயிட்டேன். அதை நினைச்சு உங்க எல்லார்ட்டையும் என்னுடைய சிறந்தாழ்ந்த மன்னிப்பை கோரிக்கொள்கிறேன். இனி வரும் காலங்களில் ராஜா பேரோனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இந்த சமுதாயத்தில் நல்ல விஷயங்களை கொண்டு செய்வதற்கானதாக மட்டுமே இருக்குமே தவிர எந்த தவறான விஷயங்களும் இருக்காது. முக்கியமா இந்த வீடியோ பதிவு பண்றதுக்கு காரணம், நிறைய பேர் தேடி இருப்பீங்க, இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, இவன் எங்கடா போனா அப்படின்னு. செய்த பட்ட அந்த ஒரு நிமிட கோபத்துக்காக 16 நாட்களில் சிறைவாசம் அனுபவித்து இன்று திரும்பி வந்துள்ளேன். சிறைவாசம் நாம் நினைப்பது போல் சாதாரணமானதில்லை, ரொம்ப கொடுமையானது. பட்ட கோபத்துக்கு 16 நாட்கள் நானே போலீஸ்கிட்ட போய் சரண்டர் ஆகி 16 நாட்கள் சிறையில் இருந்துட்டு இன்னைக்கு வந்திருக்கிறேன். ஓகே, இன்னொன்று, இந்த விஷயம் எதனால நடந்துச்சு அப்படின்னு முதல்ல பார்க்க போனீங்கன்னா, இந்த யானை கவளம் அப்படிங்கிற இந்த ஃபுட்டு தான் நமக்கு இன்னைக்கும் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் கொலாபரேஷனில் 4 கம்பெனிஸ், நான் டெலீட் பண்ண போகிறோம் 4 கம்பெனிஸ் என்ன கொடுத்துருக்காங்க, கொலாபரேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பெனிக்கு எனக்கு 1 லட்ச ரூபா அசால்ட்டாக கிடைக்கும், ஒரு 2 ரீல்ஸும் ஒரு ஸ்டோரியும் போடுறதுக்கு. ஆனால் அதை விட்டுட்டு, ஏன்னா நான் அதை யூஸ் பண்ணல, மெடிசன் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணுறேன், ஆனால் சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணலை. ஸோ அதை நான் கொடுக்க வேண்டாம், நல்ல ஃபுட்டுகளை கொண்டு சேர்ப்போம் அப்படின்னு நாம் ஒரு ஃபுட்டை தேடி பண்ணிட்டு பிடிச்சி கொண்டு வந்தோம். அதுதான் இந்த யானை கவளம். ஒரு வைத்தியர் மற்றும் டாக்டர், அவருடைய மனைவி டாக்டர், அவங்க சேர்ந்து செய்யக்கூடிய இந்த உணவு, அதை தான் நாம இன்னைக்கு சமுதாயத்தில் கொண்டு வந்து கொடுத்தோம். அந்த உணவு அவங்க நமக்கு தயாரித்து கொடுக்கும்போது, இது ஏன் இவ்வளோ விலை அப்படின்னு கேட்கும்போது, அவங்க தயாரித்து கொடுக்கறது நமக்கு அந்த ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. ஏன் அதனால ரேட்டில் கொடுக்காங்கன்னா, அதனுடைய சூத்திரம். நாமளே எள்ளு கருப்பட்டி எல்லாத்தையும் சேர்த்து இடிச்சா அந்த சக்தி வருதா, அந்த டேஸ்ட் வருதானா இல்லை, அதை இடிக்கிற நேரத்துலேருந்து எல்லாம் அவங்களுடைய சீக்ரெட். அதனால அவங்க அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறாங்க. நாம 200-300 ரூபா ஒரு லாபத்துக்கு நம்ம அதை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் மன நிறைவடைகிறது. அதனால தான் நம்ம அதை பண்ணணும். ஆனால் அதுக்கு நிறைய தடங்கள் நிறைய சகோதரர்கள் என்னை பற்றி வீடியோ போடுறதை பற்றி நான் கவலையப்பட்டதில்லை. ஆனால் ஒரு வியாபாரம்னு பண்ணும்போது, அதை தடை செய்யும் போது நிறைய சகோதரர்கள் அதை பற்றி வீடியோ போட்டாங்க, நிறைய கண்டுக்காமல் போட்டோம். கடைசியாக ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 2 சகோதரர்களுக்கு மேலே நம்ம எஸ்பி ஆஃபீஸில் நேரடியான ஒரு கம்ப்ளைண்ட்டையும் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட்டையும் பதிவு பண்ணியிருந்தோம். ஆனால் எந்த 4 மாதங்களுக்கு எடுக்கப்படவே இல்லை. அப்போ அந்த டைமில் சகோதரர் ஆட்லின் பால் இதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, இதுக்கு சர்டிஃபிகேட் கிடையாதுன்னு சொல்லும்போது நாம் என்ன நினச்சோம், இதை கொண்டு போய் காட்டி அதை ஒரு வீடியோவை பதிவு பண்ணி கண்டென்ட்டாக போடுவோம்னு நினச்சோம். போன இடத்துல பேச்சுவார்த்தைகளில் தகராறு ஏற்பட்டதுனால ஒரு பெரிய அபத்தம் நிகழ்ந்து விட்டது. இன்னைக்கு சகோதரர் ஆட்லின் பாலுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் அவரிடமும் அவருடைய தந்தை, தாய், அவருடைய சகோதரர்கள் அனைவரிடமும் நடந்த தவறுக்கு என்னுடைய மனம் நிறைந்த மன்னிப்புகளை கோரிக்கொள்கிறேன். உண்மையில் என்னடா காலிலே விழுந்து விட்டானடா, படுத்தே விட்டானடா அப்படின்னு நினைப்பாங்க. நானே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தவறு செய்யாத மனிதன் இல்லை, தவறை திருத்திக்காதவன் மனுஷனே இல்லை. தவறுன்னு தெரிஞ்சா நம்ம போனோம், அதில் அவர் செஞ்ச தவறு, இவர் செஞ்ச தவறு, இதெல்லாம் நான் பேசலை. ஒரு தவறு நடந்து விட்டது, அந்த தவறை எப்படி சரி செய்யணும்னு தான் பார்க்கணுமே தவிர பகைமையை வளர்த்து கொண்டே போனால் அது தவறாகத்தான் முடியும். இந்த 16 நாட்கள் சிறைவாசம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அங்கே நான் செய்த தியானமும் நான் படித்த 6 புத்தகங்களும் என் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது. அதனால பகைமை என்றைக்குமே வேண்டாம். நான் அங்கே கற்றுக்கிட்டது, இங்கே எனக்கு யாரெல்லாம் பகைமைகளாக இருக்காங்களோ எல்லாருடையும் நட்பு பாராட்டணும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை தான் நாம் இனி தொடர்ந்து செய்ய போகிறோம். இதில் நான் மனப்பூர்வமாக
அவருடைய சகோதரர் ஆட்லின் பால் நெல்சன் அவர்களுடைய ஃபேமிலிக்கு மனப்பூர்வம் மன்னிப்பை கேட்டுக்கிறேன். அந்த படத்தில் சொல்லுவாங்கல்ல, விரும்மாண்டி சொல்லுவார்ல, மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன். நான் பெரிய மனுஷன், நீ மனுஷனா? சும்மா விளையாட்டு. ராமாயணத்திலும் சரி, ஜீசஸுடைய கதையிலும் சரி, ஜீசஸை ஈட்டியால குத்தி அவர் அவதூறு படிக்கும்போது சொல்றது என்ன? தேவனே, இவர்கள் தான் செய்வது இன்னதென்று அறியார், இவரை மன்னித்து விடும். அதே போல சீதா பிராட்டி அனுமனோட சொல்லும்போது நகஷத் நபராத்தியதி அப்படின்னு சொல்றாங்க. தவறு செய்யாத மனிதன் யார் இருக்கா? அனுமா, மன்னிச்சிரு. அது மாதிரி நாம செய்த தவறு அங்க அவங்க தவறா இவங்க தவறான்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுல லாபம் இல்லை. நட்பு பாறை வாழ்ற வாழ்க்கை ரொம்ப கம்மி. அதனால நம்ம இருக்கிற குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னித்து நலமுடன் வாழ்வோம். இப்போ நீங்க பார்க்குற வீடியோக்கு அப்புறம் நான் ஆட்லின் பால் சகோதரர், நீங்க இதை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க போட போற இனிமேல் உள்ள வீடியோஸை நான் பார்க்க போறது இல்லை. நாம ரெண்டு பேரும் சமாதானமா போறது தான் இந்த சமுதாயத்துல நல்ல. ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் இறைவன் மிகப்பெரிய வரத்தை கொடுத்துருக்கான். இவ்வளவு பெரிய ஃபாலோவர்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா அது நம்முடைய மிகப்பெரிய வரம். இது நாள் வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாம் போகட்டும். நான் அவர் மேலே கேஸ் கொடுத்துருந்தேன், அவன் மேலேயும் கேஸ் கொடுத்துருந்தாரு. ரெண்டு பேருமே சமாதானம் போய் அவங்கவுங்க வேலையில் இந்த சமுதாயத்துக்கு என்ன நல்லது செய்வோம் அப்படிங்கிறத யோசிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுதல். கடைசியான வேண்டுதல் என்னென்னா, நான் ஒன்றும் பெரிய பணக்காரன் இல்லை. என்னுடைய 3.5 பவுன் செயின் உங்கள்கிட்ட இருக்குது, ஒரு ஃபோன் உங்கள்கிட்ட இருக்குது. அதையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாள். எல்லாம் வல்ல இறைவனின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கட்டும். நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இனி என்னுடைய வீடியோவில் தொடர்ந்து வரப்போவது என்னுடைய சிறைவாசம். ஏன் அப்படின்னா, பகைவனுக்கு கூட சிறைவாசம் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் என் பகைவனுக்கு கூட கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயம் இந்த சிறைவாசம். ரொம்ப மோசம், வேண்டாம். அதனாலேயே நான் நினச்சது என்னென்னா, இன்னைக்கு இவர் மேலே கேஸ் கொடுத்துருக்கோம், நாளைக்கு அவருக்கு ஏதாவது பிரச்சனை அவர் ஜெயிலுக்கு போகணும் நான் விரும்பலை. அந்த விருப்பம் எனக்கு இல்லை. ஸோ இதுக்கு பிறகு இன்னைக்கு நிறைய பேர் படுத்து விட்டானடா, இவன் அப்படிடா, இவன் இப்படிடா, எது வேணாலும் பண்ணோம். இல்லை இன்னைக்கு ஆட்லின் பால் சகோதரர் கூட இல்லை, இவனை கேஸ் கொடுத்து தான் பண்ணோன்னா நான் மன்னிப்பு கேட்டேன். மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் உங்களோட. அதாவது போப்பவர்கள் சொல்கிறாங்கல்ல, தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிப்பது இறை இயல்பு, தெய்வ இயல்பு. போப் சொல்கிறாங்க. உங்களுக்கு இருந்துச்சுன்னா மன்னிச்சு இதை நம்ம அடுத்தடுத்து நல்ல விலங்குகளுக்கு நல்ல வழியாக கொண்டு போவோம். இல்லை சட்டப்படி நம்ம என்ன பண்ணுவோமோ அதை பண்ணலாம். செய்த தவறுக்கு 16 நாள் அனுபவித்தேன். என்னுடைய சகோதரன் யாரும் இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் கோவப்பட்டு சிறு கோவத்தால் இந்த ஜெயில் வாசம் சிறைவாசம் அனுபவிக்கக்கூடாது. ஸோ நான் இந்த சிறையில் பட்ட கஷ்டங்களை நான் சொல்லும்போது, எப்பா சிறை ரொம்ப மோசம்டா, நம்ம இனி இந்த தப்பை பண்ணிடக்கூடாதுங்கிற எண்ணம் என்னுடைய ஒவ்வொரு சகோதரனுக்கும் உண்டாகும், ஒவ்வொரு நண்பனுக்கும் உண்டாகும். அதனால என்னுடைய சிறை வாழ்க்கையை பற்றின விஷயங்களை நான் உங்க கூட கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த விஷயங்களில் பகிர்ந்துக்கிறேன். கட்சி ரீதியான பிரச்சனைகள் இதில் இருக்கான்னா நம்ம அதை பற்றி பேசவும் இல்லை. இது கட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தமும் இல்லை. நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆனால் நாம் போனது இதுக்காகத்தான். கட்சி சகோதரர்களும் என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுங்கிற பேரில், உங்களுக்கு உங்கள் கூட நின்னுங்கிற பேரில் இன்றைக்கி உங்களுக்கும் ஒரு அவமானத்தை பெற்றுக்கிறதுக்கு மன்னிப்பை கோரிக்கிறேன். இனி உள்ள காலங்கள் நற்காலங்களாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.